எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, நோண்டாதீங்க மக்களே. நாங்கள் 2 நாட்கள் பாண்டிச்சேரி இதில் ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு ஸோ வந்தோம். நிறைய வெள்ளம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நல்ல உள்ளங்கள்லாம் கேட்டீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லபடியாக. ஸோ சேஃபாக நாங்கள் வந்து சென்னை ரீச் ஆயாச்சு. பட் ஒரு சின்ன டென்ட் விழுந்துருச்சு. என்னன்னா ஃபுல்லாக அங்கே வெள்ளம் மழை, நிறைய பேர் காரே போயிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு கடவுள் வந்து இந்த அளவுக்கு விட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். போகும்போது 2-3 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் கீழே விழுந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல நாங்கள் வந்து தப்பிச்சு இப்படி பின்னாடி வந்ததுனால மரம் வந்து இன்னொரு கார் மேலே விழுந்து விட்டது. ஆமாம், இன்னொரு கார் மேலே விழுந்துச்சு. So clearing on process. Yes, we stuck in the road. Fengal புயல். ஹலோ ஹலோ. அடடா. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண தப்பு இல்லை. ஆமாம், வெயிட் பண்ணி போகலாம். பெங்கல் புயலோட தாக்கத்தில் அப்படியே விழுந்து டயர் வந்து நடு ரோட்டில் அப்படி கிராஸ் ஆகி விழுந்து ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே பாருங்க, மரம் விழுந்திருக்கா. இந்த மரம் விழுந்ததுக்கு அடுத்து எந்த வண்டி நிற்கிது பாருங்க, நம்ம வண்டி தான் நிற்கிது. கடவுள் இருக்கான் குமார். கம்பி எப்படி இதாகிடுச்சு, இது அந்த போஸ்ட் அந்த கம்பி இதாகிடுச்சு. மொதல் வண்டியே நம்ம வண்டி தான் நிற்கிது. அது கூட பாப்பா உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த வயரை கட் பண்ணால் தான் நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணி போகணும். கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயங்கள்லாம் அதில் வந்து ஒரு சிறு வேலை வந்து நாங்கள் செய்து விட்டோம். என்ன செஞ்சோன்னா, ஒரு லாரி இருக்குல்ல, ஒரு லாரி, பெரிய லாரி, அந்த லாரிக்கு கீழே எக்ஸ்டென்ஷன் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க போல். அந்த அண்ணன் அந்த கம்பி ஒரு 1/2 அடிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாப்புல. நம்ம தண்ணி இருக்குன்னு இப்படி தள்ளி போனோமா, என்ன ஆயிடுச்சு, நம்ம காரில் ஒரு டென்ட்டை போட்டு இது உடஞ்சி போய் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு விழுந்துருச்சு. பண்ணியிருந்தோம், நம்ம இதுக்கு வந்து கிரஃபைன் கோட்டிங் பண்ணியிருந்தோம். அந்த கிரஃபைன் கோட்டிங்கில் அழகாக சிறுட்டுன்னு ஒரு கோடு போட்டிருக்கு. கோடு போட்டு தினம் நெளிந்து இது டென்ட்டு. இங்கே பாருங்க, இதை நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அடி விழுந்த உடனே கேட்டேன் இவர்கிட்ட, ஒன்றும் இல்லை, லைட்டாக சராய்ச்சிச்சுனாரு. இறங்கி பார்த்து தெரிஞ்சு இது பிடிங்கி இருந்துச்சு, இது டென்ட் உள்ள போயிருந்துச்சு, சராய்ச்சிது. இது உங்களுக்கு சின்னதா அப்படின்னா, இல்லை கொஞ்சம் பெருசாக சொன்னால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், என்னை திட்டுவேன்னா, சின்னது அப்படின்னாரு. பட் வெள்ளத்தில் பார்த்தா எத்தனையோ கார்கள். ஆமாம், ஆனால் வந்து நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது ஒரு ஃப்ரண்ட் கிளாஸ் கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு, மரம் மேலே விழுந்துருச்சு. அதே மாதிரி இந்த இனோவா பெரிய மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்கும்ல, லக்கேஜ் போகும்ல, அதெல்லாம் ஒரு அண்ணன் பிடுங்கிட்டு இடைக்கு போட கடைக்கு போயிட்டு இருந்தார் அவர். அந்த லெவலில் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நாங்கள் கிராஃபைட் கொடுத்தோமோ ஸோ அங்கே தான் போய் சர்வீஸ் கொடுத்தோம். ஆமாம், எம் மோட்டோ கார்ஸ். ஸோ ஏன்னா அவர் வந்து ஒரு காரு டாக்டர் மாதிரி. ஆமாம், அவர் போனால் செம்மாதான் இருக்கும், உட்கார வச்சு சூப்பராக. இன்னமும் எங்கள் கார் பலபலவென்று இருக்குன்னா அவர் பண்ண கோட்டிங்னால தான். கண்டிப்பாக அவர் செம்ம கவுன்சிலிங் கொடுப்பார். நான் முடிஞ்சால் அதை நான் அவரை வச்சு நான் பேச காட்டுறேன். அப்படின்னா நான் வண்டி திரும்ப எடுப்போம்ல, அப்போ நான் வந்து பேச சொல்கிறேன். குழந்தைய வந்து வண்டியை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லுவார். எப்படி பேபிக்கு மட்டும் பேபி கேர், பேபி ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவங்களுக்கு அதை நான் காட்டுறேன். உண்மையிலே மாமாக்கும் டேடிக்கும் கார் தான் முதல் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் செகண்ட் ஒய்ஃப். அதான் கார் அப்படி பார்த்துப்பாங்க. நீங்கள் இவங்க 2 பேர் கார் வச்சிருக்கிற தோரணையிலே தெரிஞ்சிருக்க எவ்வளோ லவ்வர்ஸ், கார் லவ்வர்ஸ்னு. அப்சல்யூட்லி. ஸோ அதுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் இவங்க உள்ளம் தாங்காதுங்க, அதனால் போயிட்டு உடனே சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த காரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். போயிட்டு இந்த டென்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எப்படி வராரு, புது காராக வராரான்னு பார்க்க போகிறோம். அழாதீங்க. பாய். சென்று வருகிறேன். பாய். இதுதான் மக்களே, எம் மோட்டோ கார்ஸ். நான் சொன்னோம்ல, வந்தோம்னா அங்கே உங்களுக்கு கார் டாக்டரை காட்டுறோன்னு, அவர் அன்னை மட்டும்தான் கார் டாக்டர். ஏன்னா சொன்னேன் இல்லை, காரை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்குவார். எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போனோமே, இதுக்கு பேபி லோஷன் போடுங்க,
இதை பேபி ஆயில் இது யூஸ் பண்ணுங்கள், இது இப்படி தான் பார்த்துக்கணும்னு சொல்லுவாரோ அது மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார் உட்கார வச்சு. சொல்ல போனால் இங்கேருந்து போகும்போது அது மாதிரி மெடிக்கல் கிட் எப்படி குழந்தைக்கு வாங்கிட்டு போகும்போது அது மாதிரி இங்கே ஒரு பெரிய கிட்டே உங்களோட இதுதான் சார், வேறு எதுவும் இல்லை, என்னோட இது இல்லை. ஸோ கஸ்டமர்கிட்ட பேச நமக்கு அது அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு சொன்னாவே அவங்களுக்கு மேக்ஸிமம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம வண்டி வந்து ஆல்மோஸ்ட் அடிபட்டு இருக்கு. இப்போ இந்த பம்பர்லாம் பண்ணி இப்போ நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இதை வந்து நம்ம ரீபெயிண்ட் பண்ணி அதை தான் பண்ணணுமானா இப்போதைக்கு நான் வேணா சொல்லுவேன் சஜஷன். ஏன்னா இது வந்து கீழே தான் இருக்கு, இதே நம்மளுக்கு வந்து மேலே இருக்கு, அது மாதிரி தான் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே வந்து நம்ம பூஸ்டர் பண்ண சொல்ல வந்து கையோட சேர்த்து பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில் ஆகிடும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வண்டி கிரஃபைன் கோட்டிங் போட்டிருக்கு. ஸோ அந்த கிரஃபைன் கோட்டிங் போட்டதுனால நம்ம திரும்பி அந்த பெயிண்ட் பண்ணி திரும்பி இது ஒரு கோட்டு அது ஒரு கோட்டு மாறி பண்ண சொல்ல வண்டியோட ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும். அதனால வந்து ஸோ இதை நான் இப்போதைக்கு டெம்பரரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம ஒரு 4 மந்த்தில் வந்து நமக்கு பூஸ்டர் போகுது. அந்த பூஸ்டர் அப்போ இதை ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வண்டி லுக்காக பண்ணி கொடுத்துடலாம் சார். பார்த்தீங்கன்னா இதான் அண்ணன் பிடிச்சது. நான் அந்த மாதிரி சொன்னார், ஈஸி தான், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்ட்டு. இந்த டென்ட்டாக இருந்துச்சு, டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாரு. ப்ளஸ் இந்த இடம் ரொம்ப வந்து நமக்கு ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு, அதை வந்து முடிஞ்சளவு ட்ரை பண்ணி எடுத்துட்டாரு. என்ன சொன்னார், இது வந்து கிளியராக போய்க்கிடலாம். இந்த இடத்துல உள்ள போயிருந்தது, இப்போ நம்ம வெளியே எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பம்பரெலாம் போட்டுருக்கு, அது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதை வந்து நம்ம பூஸ்டர் ஆப்பு நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணி உங்களுக்கு புது வண்டி போய் கொடுத்துலாம். ஆமாம், இது ஃபுல்லாக கிளிப்லாம் போயிருந்துச்சு, அது இது பண்ணியாச்சு. இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் பூஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கிராஃபைட் பண்ணும்போது அப்போ சூப்பராக நான் பண்ணி கொடுத்துறேன். இப்போ தேவையில்லாமல் ஒரு 5000-6000 எக்ஸ்பென்ஸ் ஆகும், எதுக்கு போய் வீட்டில் வேலையை பாருங்க. அமௌண்ட்ன்றது வந்து எல்லாருக்கும் அமௌண்ட் தான் சார். ஸோ அதை என்னைக்கு பண்ணணுமோ அன்றைக்கி பண்ணிக்கலாம். அவனை பிடிச்சது அதான். எப்பவுமே வந்தோம்னா ஒரு வேலையை கொடுத்தோம்னா ஒரு 10 வேலை சொல்லி ஒரு பில் எக்ஸ்ட்ரா ஆக்காமல் இருக்கிற பில்லையும் வேணாம் வச்சுக்கோங்க சேர்த்து பண்ணிக்கலாம்னு சொல்கிறது தெரியுமா, அந்த மனசு தான் பிடிச்ச விஷயம். நீங்கள் பிஸி ஷெட்யூல்னால வரல, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த டைம் வந்திருக்கீங்க, பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பக்காவாக திரும்பியும் வந்து எந்த அளவுக்கு ஃபைன் டவுன் பண்ண முடியும் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதே வந்து பாப்பா போகிற சொல்ல இந்த வண்டியில் வந்து புது வண்டியில் தான் வரும். புது வண்டி தான் வரும். ஆமாம், அதாவது இங்கே வலசரவாக்கம், மதுரை, வயல், போரூர் இந்த சரௌண்டிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருந்தனாலும் நீங்கள் வரலாம். மோட்டோ கார்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வண்டியை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் இது காட்டுறோம். நன்றி மக்களே. ஓகேவா? ஓகே, ஹாப்பி, சந்தோஷமா இருந்தாலும் லைட்டாக மனசு வலிக்குது. பட் ஆனால் சூப்பராக ரெடி ஆகிட்டாப்ல. உனக்கு சூப்பராக மேட்ச் பண்ணிட்டாரு. நேற்று நாங்கள் என்ன பண்ணோம், சரி பெயிண்ட் பண்ண வேணாம், ஏன்னா லேசான டென்ட் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டுன்னு விட்டுருந்தோம். பட் இப்போ லேசான ஒரு அண்ணன் மேனேஜ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், பெயிண்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. சூப்பர். லேசாக அந்த இது ஃபீல் தெரியும். இது எடுக்கணும், எடுத்துடலாம். 1.5 ராட்டில் கொண்டு போய் விட்டா தெரியும். ஸோ இது எடுக்கணும், எடுத்துடலாம். ஆனால் என்னென்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ப்ராப்பராக ஃபுல்லாக இது பண்ணிட்டாச்சு. பல்லபலன்னு இருக்கானா? ஆமாம், புது வண்டி மாதிரி சூப்பராக இருக்கார். கிராஃபைன் கோட்டிங் தான் அதுக்கு தான் அது ஃபேமஸ்ஸு. ஆமாம். ஸோ உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. உள்ள ஃபுல்லாக ஸ்மெல் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுச்சு. ஆமாம், மலையில் தண்ணியோட உள்ளே ஏறினேன்னா ஆமாம் ஸ்மெல்லு வரதான் செய்யும். ஆஹா, நைஸ் ஸ்மெல். சீட்டு கவர் ஏதாவது மாற்றிருக்காங்களா என்ன? இல்லை அதே சீட் கவர் தானா? பூசு மாத்திர மாதிரி இருக்கு. அது வந்து அந்த இது அந்த ஒரு ஃபோமா வைரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுவார்ல, அதை அடித்து க்ளீன் பண்ணிக்காரு. ஓ, உங்கள் வண்டியில் நாங்கள் உட்கார்றது வைரஸ். ஆமாம், சரிங்க சார். நீங்களாம் யார் வந்தால் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இறங்கினாலும் உடனே அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்க சொல்லியிருக்காரு. சொல்லுவீங்க. வண்டி நான் ஓட்ட கற்றுக்கிட்டா தெரியும். சரி பாரு, பாரு இந்த ஃபோம் நீங்கள் டிரைவிங் கிளாஸ்ல எடுப்பீங்களானே? எடுப்பீங்களே. நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன், அப்புறம் சொல்லுவேன் வைரஸ் எல்லாம் கீழே இறங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வண்டி ஓட்டுறது வந்து அது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓட்டினா நான் ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன், இன்னொரு வண்டி எடுத்து ஓட்டினா கரெக்டாக டேர்னிங்கில் விட்டுட்டா ஒரு மரத்தில். அதே மாதிரி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன ஒருனா என்னுடைய லாஜிக் என்னன்னா, எந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கோ அது ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ இந்த வண்டி நீங்கள் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறதோட இந்த வண்டி ஈஸியாக ஓட்டலாம்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இதுதான் வண்டி, வேறு டிரான்ஸ்போர்ட்டே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த மைண்ட் செட் வண்டினா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் போகிறவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரன் நினைச்சிக்கணும். ஏன்னா அப்போ வந்து இடிக்க மாட்டோம். அதனால தான் ஒரு ஆள் மேலே ஏற்றாம மரத்தில் விட்டேன். கண்டிப்பாக அது இடிக்கும். ஏத்தாப்புல ஒரு ஆள் வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க, அங்கே அடிச்சா உயிர் சேதம். கண்டிப்பாக மரத்தில் விட்டேன். அதுதான் நம்ம நினைக்கணும் மெயினா. இப்போ வந்து வண்டி ஆனால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம. அதே வந்து உயிர் சேதமோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஈடுகட்ட முடியாது. அதே மாதிரி எவ்ரி டைம் நீங்கள் காலையில் எடுக்க, இப்போ நீங்கள் எது சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ்ன்றது வந்து மார்னிங்கில் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
எப்பவுமே ரோடு காலியாக இருக்கு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் வண்டி இருக்குது, ஹியூமன் போயிட்டு இருக்காங்க, ஒரு மாடு கிராஸ் ஆகுது, நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது டிரைவிங்கோடைய ரிசல்ட். ஹைவேஸில் ஓட்டுற லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நம்மளோட பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பிரேக் அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிங்க் ஆகும், அவங்களுக்கு ஏதோ ஒரு வண்டி கிராஸ் ஆகிருக்கு. அதாவது நைட்டில் ஓட்டுற டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸி வண்டிலாம் நைட்டில் ஓட்டுறவங்களாம் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, நம்ம ஓட்ட முடியாது நைட்டில். ஸோ அது வந்து ரீசன் வந்து அவங்க கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஃபுட்பால் வாலிபால்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி டிரைவிங்கும் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். கற்றுக்கிட்டேன்னா அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் இவங்க கூட ட்ரிப்பு பையனை கூட்டு போயிடுவீங்க, ட்ரிப்பு கூட்டு போக முடியாது, அதனால தான் கற்றுக்காம இருக்கேன். கரெக்ட். ஸ்கூல்லாம் தேவைப்படல. ஆமாம், ஸ்கூல் ட்ராப் பண்ணலாம். கண்டிப்பாக தான் அதாம்மா பழகிடு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ அண்ணா. ஆமாம், ஸோ ரொம்ப எத்தனை வாட்டி வண்டி வந்து டேமேஜ் பண்ணாலும் திருப்பி அழகாக கொடுத்துருங்க என்கிட்ட, வெரி சந்தோஷம். இன்னைக்குன்னு பார்த்து வெளியே அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கு, அதோட பிரச்சனை இல்லை இது. ஸோ எமோட்டோ கார்ஸ் எங்களோட அண்ணன் நண்பர் அப்படி சொல்லலாம். தொடர்ச்சியாக எனக்கு ஒரு சப்போர்ட். வண்டி வாங்கினதுலேருந்து நாங்கள் எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அவர் கேர் பண்ணிக்குவார். ஸோ அதனால் வந்து ரொம்ப பிடிச்ச வருது. ஸோ இந்த கோடு தான் நம்ம வந்து இப்போ அதே மாதிரி துணி மட்டும் நம்ம நல்ல துணியாக துடைச்சோன்னா அந்த கோடு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ 5 இயர்ஸ்ன்றது 10 இயர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதேமாரி கூட டெய்லி வண்டி துடைக்கும் போது தான் அந்த ஸ்க்ராச்சஸ் விழுந்துருது. அந்த துணியில் துடைக்கும், அதான் சொல்ல வெட்டா துடைக்கூடாது, ட்ரையாக துடைக்கூடாது, வெட்டா துடைக்கணும். ஆமாம் சார், லைட்டாக எப்பவுமே வெட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி அந்த கிளாத் வந்து நம்ம டெய்லி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டா அது கரெக்டாக இருக்கும். அதான் ஃபாலோ பண்ணணும். சூப்பர்ண்ணா. வாட்டர் தண்ணி என்ன சாப்பிட்றீங்களா இல்லை ஜூஸ்? இல்லைண்ணா, இதான் சாப்பிட்டு தான் வந்தோம். நான் ஃபேஸ் இது பண்ணுறோம். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி சார். ஆமாம், ஸோ மக்களே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. கிராஃபைனும் பண்ணுறாங்க, செராமிக் பண்ணுறாங்க, ரெண்டுமே பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாம், ஆல் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ். கார் டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்னா எம்ஓட்டோ கார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கே போகிறோம் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த மொபைலுக்கு எப்படி டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோமோ, கிட்டத்தட்ட 20,000 25,000 வாங்குகிற ஃபோனுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் மெனக்கட்டு ஓட்டுறோம். இன்றைக்கி 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து கார் வாங்கும்போது அதுக்கு ப்ராப்பராக அதோட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் அதோட கலர்லேருந்து பாடியிலேருந்து எதுவுமே ஃபேட் ஆகாது. ஸோ அது எங்களை புரிய வச்சவர் அவர் தான். ஸோ அதனால் பெரிய நன்றிண்ணே. அவர்கிட்ட வந்தீங்கன்னா கார் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் போனீங்கன்னா நீங்கள் அந்த காரை எப்படி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை இடிக்கவே கூடாதுன்ற முடிவு நீங்கள் எடுத்துடலாம். அவர்கிட்ட நீங்கள் 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா. நேற்று அதான் நான் சொன்னேன், பேபி கேர் பண்ணுற மாதிரி கார் டாக்டர்னு சொன்னேன். இது என்னன்னா நம்ம இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு செய்கிறோன்றது வந்து இதான் ரீசன். இப்போ நான் கஸ்டமர்கிட்ட நான் 24 ஹவர்ஸ் வச்சுக்க போகுது காரு, நான் வச்சுக்க போகிறது ஒரு 1/2 hour 1 hour தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் தான் கண்டினியூ பண்ண போறீங்க. அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அது நீங்கள் ஈஸியாக கேர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ரீசன் தான் நான் 24. இப்போ ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கூடயே நம்ம கூட வர மாட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம தான் போகணும். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னுடைய சஜஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாண்ணே. நன்றி மகளே உங்களுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டிமா சேனலுக்கு. பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். பாய், நாங்கள் கிளம்புறோம். நன்றி.